காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஃபாரெக்ஸ்க்கு தனியா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு தனியா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது ஒரு கணக்கீடு, நம்மளுடைய ப்ரைஸை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு டேட்டா, அவ்வளோதான். நீங்கள் 1 லட்சம் போடுங்க, நாங்கள் ஒரு 1 லட்சம் போட்டு 2 பேருடைய பணமும் சேர்த்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபம் தரும். இந்த மாதிரியெல்லாம் நூதன முறையில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வருவாங்க. இப்போ நான் துபாய் போயிட்டோம், துபாயிலேருந்து வரப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டு கரன்சி மிச்சம் இருக்கும், அதை மாற்றி நம்ம ஐஎன்ஆராக மாற்றி கொடுப்போம். இதே கண்டிஷன் தான், இது ஆஃப்லைனில் நடக்குது, அதை நம்ம ஆன்லைனில் கணிச்சு ட்ரேட் பண்ணுறோம். ஸ்கேல்பிங்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துலையோ 5 நிமிஷத்துலையோ 5 வினாடிலையோ முடிக்கிறது ஸ்கேல்பிங். 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா தான் கிடைக்கணும், அதுக்கு அவ்வளோதான் அளவு இருக்குது. இதுதான் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. இது தெரிஞ்சிக்காம இருக்கிற பணத்துக்கு வச்சிருக்கிறதே 10,000 தான், 10,000க்கு ஒன்றுன்னு போடுவாங்க. ஒரு காயின் வாங்கி விற்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த 5,000 உங்களுக்கு லாபமாக தெரியும். ஆனால் ஃபாரெக்ஸில் அப்படி கிடையாது. வணக்கம் நேயர்களே, பங்கு சந்தை அறிவும் தொடரில் நம்ம பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்ம சேமிப்பு எப்படி பாதுகாக்கிறது, பங்கு சந்தையில் என்னென்ன இருக்குது, எஸ்ஐபி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா எம்எல்எம், இந்த மாதிரி ஸ்கேம் பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிரிப்டோ கரன்சியில் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறோம். இதிலெல்லாம் பொதுமக்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி இந்த பங்கு சந்தை, அந்த எஸ்ஐபி, இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி ஃபாரெக்ஸ் அப்படின்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கையாளும் அந்த ட்ரேடு, அதுதான் ஃபாரெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி கர்னல் ராஜ், பங்கு சந்தை நிபுணர், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம். நம்ம பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்த பங்கு சந்தையில் ஒரு பார்ட்டு தானே எஸ்ஐபி. ஆமாம், அது இதெல்லாம் பேசணும், ட்ரேடு, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த ட்ரேடில் ஒரு வகை தான் ஃபாரெக்ஸ். ஆமாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு உடைய அந்த பங்கு சந்தை சம்மந்தமாக இங்கே பண்ணுறது, அந்த ட்ரேடு சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம். ஓகேவா? கரெக்ட் தான். இப்போ சொல்லுங்கள், அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதுக்கான கோர்ஸ் இருக்குதா, அதில் எப்படி படிக்கிறது, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை சாதாரணமாக இறங்கி பண்ணலாமா, அப்புறம் நீங்கள் என்னென்னவோ கிராஃப்லாம் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இது எல்லாமே காமன் தான். இந்த கிராஃப் வர்றது, இது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வரும். நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்தாலும் அதுலேயும் அதே கிராஃப் தான் இருக்க போகுது. நீங்கள் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எடுத்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் அதே கிராஃப் தான் இருக்க போகுது. இந்த கிராஃப்ன்றது ஒன்றும் இல்லை, அது இந்த மார்க்கெட்டுடைய ப்ரைஸை, நடந்து முடிஞ்ச ப்ரைஸை டேட்டாவாக கொடுக்கறது, அவ்வளோதான் இந்த கிராஃப். வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் புதுசாக இல்லை. எவ்வளோ ஏற்றம் எவ்வளோ இறக்குன்றத ஒரு கிராஃபாக, ஒரு பதிவீடாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது, அவ்வளோதான் அது. ஸோ இதை பொறுத்து தான் அதை கணிச்சு ட்ரேட் பண்ணுறது எப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபாரெக்ஸ்க்கு தனியாக, இந்தியன் மார்க்கெட்டுக்கு தனியாக அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது ஒரு கணக்கீடு, நம்மளுடைய ப்ரைஸை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு டேட்டா, அவ்வளோதான். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேசணும்னா இப்போ ஃபாரெக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபாரெக்ஸுன்றது பெரிய அளவில் இன்னும் நம்ம சைடில் லீகல் ஆக்கப்படலை. பட் அதுக்காக கவர்மெண்ட் ரெகுலேட்டடாக இருக்கக்கூடிய சில கரன்சிஸை நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அது செபி ரெகுலேட்லேயே வந்திருக்குது. அதை தவிர்த்து மற்ற பேர்ஸை நம்ம தொடக்கூடாது. ஸோ இதுதான் மெயினான விஷயம். நம்ம அதை ஃப்யூச்சரில் அது என்னென்ன பேர்ஸ், அதை பற்றிலாம் நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன்டாக நம்ம பேசலாம். இப்போ ஃபாரெக்ஸ் இன்னும் லீகலாக உள்ளே வரலன்னு சொல்கிறீங்க, அப்போ இல்லீகலும் இருக்கா? அதில் இல்லீகலும் கிடையாது, லீகலும் கிடையாது, ரெகுலேட் இல்லை. நீங்கள் மற்றபடி ஒரு ஃபாரின் கரன்சியை நீங்கள் இந்தியன் கரன்சியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் எல்லாமே நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணி, அதாவது நம்ம ரெகுலேட்டில் இருக்கக்கூடிய கரன்சி இல்லாமல் அதர் கரன்சிஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ப்ராப்ளம், அது லீகல் கிடையாது. இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடில் ஒன்லி இந்தியன் கரன்சி வச்சு மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், ஒரு டாலர் வாங்குறேன்னா, இப்போ டாலரை நம்ம எதையோ கொடுத்து வாங்கணும்ல, அப்போது ஐஎன்ஆர் கொடுத்து அதை வாங்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு 3-4 பேர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஏன்னா அது செபி ரெகுலேட்டில் இருக்குது. நம்ம செபி ரெகுலேட்டில் இல்லாத எந்த ட்ரேடிங்குமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். அப்போ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபாரெக்ஸ் இல்லீகல் அப்படின்ற ஒரு மைண்டில் பார்த்துக்கிறாங்க. பட் செபி என்ன சொல்கிறாங்க கிளியராக அப்படின்னா,
அவங்க சொல்கிறது நாங்கள் சொல்கிற பேர்ஸை மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு தான் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்க முடியும், நாங்கள் சொல்லாத வேறு கரன்சிஸை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ரூல். அதேமாரி எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய புரோக்கரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து நீங்களாக ஏதாவது யாரையாவது ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ப்ரோக்கரேஜில் பண்ணுங்கள், இதில் பணம் கொடுங்க, இதில் கொடுத்தா நாங்களே ஒரு போனஸ் ஒரு 20,000 தரோம், நீங்கள் 1 லட்சம் போடுங்க, நாங்கள் ஒரு 1 லட்சம் போட்டு 2 பேருடைய பணமும் சேர்த்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபம் தரோம். இந்த மாதிரியெல்லாம் நூதன முறையில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வருவாங்க. நாங்களே உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரோம், நாங்கள் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியலனா கூட கவலை கிடையாது, நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பண்ணுங்கள், பணத்தை மட்டும் உள்ள வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களே சொல்லியும் தரோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ப வேண்டாம். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த அதில் என்னென்ன ஏமாற்றுகள் இருக்குன்றதை பற்றி சொல்கிறீங்க. அந்த ஏமாற்றுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த ட்ரேடு எப்படி செய்கிறோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபாரெக்ஸ் ட்ரேடுன்றது நம்ம நார்மலாக ஃபாரெக்ஸ் ட்ரேடுன்றது சிம்பிளாக நம்ம வெஸ்டர்ன் யூனியன், மணி பேங்க் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, யூனோ மணி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன வர்த்தகம், நான் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன், அப்போ நான் ஊர்லேருந்து வரப்போ ஒரு திராம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த துபாய் கரன்சியை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஐஎன்ஆருக்கு மாற்றணும். அப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் படி ஒரு சில வேல்யூவேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஃபாரின் போயிட்டு வரேன், இங்கேருந்து நான் வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அந்த நாட்டினுடைய கரன்சி இங்கேயே மாற்றிக்கிட்டு போகிறோம். இப்போ நான் துபாய் போயிட்டோம், துபாயிலேருந்து வரப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டு கரன்சி மிச்சம் இருக்கும், அதை மாற்றி நம்ம ஐஎன்ஆராக மாற்றி கொடுத்து. ஸோ இதே கண்டிஷன் தான், இது ஆஃப்லைனில் நடக்குது, அதை நம்ம ஆன்லைனில் கணிச்சு ட்ரேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாலருடைய விலை ஒரு மதிப்பு இருக்கும், அந்த மதிப்பு உயரலாம் கம்மியாகலாம். அப்போது நான் ஒரு மதிப்பில் நான் வாங்கிட்டு ஒரு 85 ரூபா இருக்குது அப்படின்னா, ஒரு 85 ரூபா இருக்க ப்ரைஸில் நான் வாங்கிட்டு அது 86 ரூபா போச்சுன்னா அதில் எனக்கு ஒரு சின்ன லாபம், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணுறது அதில். ஸோ அப்போது ஒரு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, ஒரு பொருள் கெட்டு போகாத பொருளை ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த கெட்டு போகாத பொருளில் ஒன்று தான் கரன்சி ட்ரேடு. அதில் அந்த ஃபாரெக்ஸ் கரன்சி அப்படின்றது பல நாடுகளுடைய கரன்சியை நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடில் ஃபாரெக்ஸ் கரன்சி ட்ரேடு மட்டும்தான் இருக்குதா, இல்லை வேறு விஷயங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது? ஃபாரெக்ஸ் ட்ரேடுனாலே அதில் பர்டிகுலராக ஃபாரெக்ஸ்ன்னு வந்துட்டாலே அதில் ஒரே ஒரு விஷயந்தான், விச் இஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அவ்வளோதான். இப்போது இந்த கரன்சி ட்ரேடில் இப்போ கோல்டு இருக்குது, இப்போ கோல்டு நான் ஐஎன்ஆர்லேருந்து வாங்க முடியும், யூஎஸ் டாலர் கொடுத்து வாங்க முடியும். அப்போ நான் எதை கொடுத்து வாங்குறேன்னு இருக்குல்ல, அப்போ பிற நாட்டு கரன்சியை நம்ம அதை கொடுத்து வாங்குறப்போ அதையும் ஃபாரெக்ஸில் அலோவ் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அதை லிஸ்டட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் நம்ம கோல்டை வாங்கணுன்றப்போ நம்மளுக்கு ஐஎன்ஆர் இருக்குது, ஐஎன்ஆர் கொடுத்து வாங்குறது குட். அப்போ ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சிலே நம்மக்கிட்ட ஐஎன்ஆர் இருக்குன்னா ஐஎன்ஆரை வச்சு கோல்டு ஆன்லைனில் நீங்கள் வாங்கி ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஐஎன்ஆரை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், நம்ம சைடில் இருந்து யூஎஸ் டாலர் வச்சு வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நார்மலாக ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. பட் அது இப்போ துபாயில் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு, அது இன்னும் பியூர் கோல்டு வேறு இருக்கும், 24 கேரட்டாக இருக்கும். இங்கே தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறேன், கோல்டு வாங்குகிறேன், துபாயில் இருக்கிற கோல்டு வாங்க முடியுமா? இப்போ துபாயில் இருக்க கோல்டுன்னு கிடையாது. இப்போ துபாயில் இருக்க கோல்டுனா அது இங்கே வரப்போ கோல்டுன்றது ஒரே ரேட்டு தான், ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே ரேட்டு தான். பட் அதுக்கு அந்த உற்பத்தி, அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸேஷன், அது இங்கே வர்றதுக்கான டாக்ஸேஷன் இதெல்லாம் மாறி தான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதுக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போது இதில் காமன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, கோல்டுனா இதுதான் ரா மெட்டீரியலாக இருக்கிறப்போ ஒரு கோல்டோடைய ஆக்சுவல் வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை தான் நம்ம எல்லோரும் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம், பொதுவான ஒரு ப்ரைஸ். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து செய்கூலி சேதாரம், இதில் செய்கூலி சேதாரத்துக்கு விலையே கிடையாது. ஸோ கோல்டோடைய விலை பொதுவாக இதை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூட் ஆயில் இருக்குது, குரூட் ஆயிலை நம்ம வாங்கணும்னா குரூட் ஆயிலுக்கு ஒரு காமன் ரேட் எல்லா இடத்துலையும் அதே ப்ரைஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம கோல்டு நம்ம வந்து நார்மலாக வாங்குகிறோம், மக்கள் யூஸ் பண்ணுறதுனால அதில் உள்ள இந்த ஃப்ளக்சுவேஷனை பற்றி நம்ம பேசுகிறோம். இதே நான் குரூட் ஆயில்னு கேட்டால் குரூட் ஆயிலோட வேலை என்னென்னு உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ இங்கே ஒரு ரேட் இருக்கும், அங்கே ஒரு ரேட் இருக்கும், இதில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இது நம்மளுக்கு தெரியுதுன்றதுனால இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க. இதே பொதுவான விலை அப்படின்னா அது ஒரு பொதுவான விலை, அவ்வளோதான். வேர்ல்டில் எந்த மூலைக்கு போனாலும் அதோடைய ரேட் இது தான். நம்ம ஃபிசிக்கலாக வாங்க போகிறதில்ல, நம்ம வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்சென்ஸ் ஆன்லைனில் தான் ட்ரேட் பண்ணுறோம், வாங்குகிறோம் விற்கிறோம். ட்ரேடிங்கிறது ஒரு வாங்குறது விற்கிறது, அவ்வளோதான். ஸோ அதனால் அது ஃபாரெக்ஸ் ட்ரேடு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபாரெக்ஸ் பண்ணுறதுடைய இப்போ நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன், என்னுடைய முதல் அடி என்ன, ஃபஸ்ட் ஸ்டெப்? இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறோம், அதோடைய முதல் அடின்றது
நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபாரெக்ஸ்னா என்ன? ஃபாரெக்ஸ்னா என்ன? எத்தனை நாடுகளுடைய கரன்சிஸ் உள்ளே இருக்குது, அப்போ எத்தனை நாடுகளுக்கு எத்தனை வகையான கரன்சி இருக்குது, அப்போது அந்த கரன்சியில் எதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்போது நம்ம ட்ரேட் பண்ணலான்றதுக்கு அதில் ஒரு 28 பேர் இருக்குது, அதில் மேஜர் மைனர் பேர்னு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. பட் அதில் பர்டிகுலராக நம்ம நாடு எதை அலோவ் பண்ணுது பண்ண சொல்கிறதுக்கு. இப்போ லீகல் இல்லீகல்னு பேசுகிறாங்களே, அப்போ நம்ம எதை லீகலாக வச்சுருக்கோம், செபி ரெஜிஸ்டர்ட் கொடுத்துருக்கக்கூடிய செபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கரன்சிஸ் எதெல்லாம், எந்தெந்த பேர்ஸை நம்ம ட்ரேட் பண்ணோம். ஒரு பேருன்றது என்னென்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளை வச்சு வாங்குகிறோம், இது ரெண்டும் சேர்றப்போ அதை பேருன்னு சொல்கிறோம். அப்போது கோல்டை யூஎஸ்டி வச்சு வாங்குற அப்படின்னா இது ரெண்டும் ஒரு பேர். ஆனால் கோல்டு வந்து எதில் சேராது, ஃபாரெக்ஸில் சேராது, அது கமாடிட்டியில் தான் சேரும். ஓகேவா? பட் மெயினாக ஃபாரெக்ஸ்னால் இது ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க, ஏன்னா அதை யூஎஸ்டி வச்சு வாங்குறதுனால அப்படி சொல்கிறது. அது அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் மெயினாக ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எல்லாத்துலேயுமே இந்த கமாடிட்டி பேரானது லிஸ்டட் ஆகிருக்கும். சரி, நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் இதை கற்றுக்கணும், அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கணும். என்ன நீங்கள் ட்ரேடில் ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் இதை முறைப்படி நீங்கள் கற்றுக்கணும். அது நீங்கள் எந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அடிப்படை என்னன்றதை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். அப்போ இதில் என்ன கற்றுக்கணும்னா, என்னென்ன பேர்ஸ் இருக்குதுன்னு கற்றுக்கணும். இதுக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு கற்றுக்கணும். ஐ மீன் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, என்ன பண்ணால் எப்படி ப்ராஃபிட் வரும், நம்ம அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். பர்டிகுலராக எப்படின்றத யாராவது ஒரு மென்டார் வச்சோ, இல்லாட்டி இதுக்கான ரிஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வச்சோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கிறது இட்ஸ் குட். தெரியாமல் உள்ளே வரக்கூடாது. இப்போது ஃபாரெக்ஸில் என்னென்ன கரன்சி அலௌடு? 4 பேர் சிம்பிளாக ஐஎன்ஆரை வச்சு வாங்கக்கூடிய 4 பேர் சொல்கிறேன். ஐஎன்ஆர்னா இந்தியன் ருபீஸ். ஐஎன்ஆர்ன்றது இந்தியன் ருபீஸ். ஐஎன்ஆர் ஏற்கனவே ஐஎன்ஆர் சாமி ஐஎன்ஆர். அப்போது பர்டிகுலராக ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸ் வச்சு வாங்கக்கூடிய 4 பேர். ஒன்று யூஎஸ்டி, ரெண்டாவது ஜேபிஒய், மூணாவது பிரிட்டிஷ் பவுண்ட், 4வது யூரோ. ஸோ இந்த 4 கரன்சிஸை நம்ம ஐஎன்ஆர் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த 4ஐயும் பேருன்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும்னா, யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஜேபிஒய் ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், யூரோ இயூஆர் ஐஎன்ஆர். இந்திய பணம் ப்ளஸ் பணம் வாங்க போயிடலாம் அந்த பணம். அவ்வளோதான். இந்த 4 வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுவும் செபி ரெகுலேட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ஒரு மென்டாரை வச்சு தயாராகிட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணுவேன்? அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரேட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்வெஸ்ட் ட்ரேட் என்ன வித்தியாசம்? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்ன்றது லாங் டேர்ம். நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வெயிட் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன், இது லாங் டேர்ம். இதே நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் 3 வகை இருக்குது. 4 வகை இருக்குது. விச் இஸ் ஸ்கேல்பிங் அப்படின்றது ஒரு வகை, ரெண்டாவது இன்ட்ராடே அப்படின்றது ஒரு வகை. இது நான் ட்ரேடிங்கோடைய வகைகள் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்கோம். ஃபாரெக்ஸ்க்குள்ளே இந்த 4 வகையுமே எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய காலங்கள் தான். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும், இந்தியன் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, எது எடுத்தாலும் இந்த 4 வகையை தான் பிரிக்க போகிறோம். ஸ்கேல்பிங்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துலையோ 5 நிமிஷத்துலையோ 5 வினாடிலையோ முடிக்கிறது ஸ்கேல்பிங். இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவாங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளே ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது ஸ்கேல்பிங்னு சொல்கிறது. ரெண்டாவது இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே நிறைய பேர் பண்ணி லாபமே சம்பாதிக்க முடியாமல் பிரச்சனையில் இருக்கக்கூடியது. ஒரே நாள் இன்ட்ராடே, ஒரு டே, இன்னைக்குள்ள காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க இந்த ட்ரேடை அப்படின்னு முடிக்கக்கூடியது இன்ட்ராடே. மூணாவது ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு மேற்பட்டு 2 நாள். இன்றைக்கி நான் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அது ஒரு நாளைக்கு மேற்பட்டு சொல்கிறேன். 2 நாள் இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு 40 நாள் இருக்கலாம். தள்ளி விட்டுறது. என்னைக்கு எனக்கு லாபமாக தெரியுதோ அன்னைக்கு வந்துடுறது. இதை வந்து ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். தென் 4வது பொசிஷனல் ட்ரேட். அது போகும் 1 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம். யாருன்னா கூட இவங்க தான் தீர்மானிப்பாங்க. போட்டோம் 1 மாதம் போட்டோம், இன்னும் போகட்டும் அப்படின்னு. இது பொசிஷனல் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி 4 வகையான. நீங்கள் இந்த டெய்லி ட்ரேட் சொன்னீங்கல்ல? ஆமாம். அது வந்து நஷ்டம் ஆகுதுன்ற மாதிரி சொன்னீங்களா? ஏன்னா மக்களுடைய மனநிலை, ட்ரேடுன்றது ஒன்றும் கிடையாது, லாபம் நஷ்டம், வாங்குகிறோம் விற்கிறோம், இது எல்லாம் எதை சார்ந்தது? மனநிலையை சார்ந்தது. அப்போ ஒரே நாளில் முடிக்கணுன்றப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹரிபரி இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும்.
அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே பணம் சம்பாதிக்கிறது ஈஸி தான், அதை தக்க வச்சுக்கக்கூடிய மனநல தான் கஷ்டம். அதுதான் மைண்ட் செட்டை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறது, சைக்காலஜியை பற்றி நிறைய பேசுகிறது ட்ரேடர்ஸ் கூட. ஏன்னா தெரியும், ஆனால் பேராசையும் பயமும் என்ன பண்ணுன்னா மார்க்கெட்டை விட்டு உங்களுக்கு வெளியே போக வச்சிரும். இன்னும் லாபம் வரும், அப்போ டக்குன்னு ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா விட்டதை பிடிக்கணும். இந்த மாதிரி ஒரே நாளுக்குள்ளே நான் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். இந்த இன்ட்ராடே தான் இங்கே பிரச்சனையே. ஸோ இன்ட்ராடேட் பண்ணாமல் ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்விங் ட்ரேட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா நல்ல பெரிய அளவுலேயே ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ டெய்லி ட்ரேடில் வந்து நீங்கள் அறிபறி பயம் தான், அதனால் லாஸ்ன்றீங்க. ஏன் லாஸ் வருது? இப்போ நான் வாங்குகிறேன், ஒரு $100 வாங்குகிறேன். சாயந்தரம் பார்த்தா இப்போ நான் $80 வாங்குறேன்னா சாயந்தரம் $78 மாறிடுதுன்னா, நான் அப்படியே வச்சுட்டு நாளைக்கு $80 ஆன பேர் விற்று $82 ஆன பேர் விற்றா $2 லாபம். கண்டிப்பாக. நான் ஏன் இன்னைக்கு விற்கணும்? அது இல்லை, அதுதான் மனநிலை. இதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் ஏன் விற்கணும்னு நம்ம ஈஸியாக பேசிடுறோம்ல. ஆனால் ஒரு ஆர்டரை தட்டிட்டு சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்க எவ்வளோ வேணால் பேசலாம், 2 பேரும் நீங்கள் நானும் எவ்வளோ வேணால் பேசிக்கலாம். ஆனால் அந்த சீட்டில் உட்காந்து அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த மவுஸ்லேருந்து ஒரு கிளிக் பட்டன் நீங்கள் தட்டினீங்கன்னா அப்போ தெரியும் சீட்டு எரியறது. முடியுமா முடியாதா, வேணும் வேணாம், பயம் வந்துடுங்க. அதை மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. எனக்கே தெரியும், ப்ராஃபிட்டுன்னு தெரியும், மேலே போகுதுன்னு தெரியும், நம்ம லாபம் தான் எடுக்க போகிறோம், நான் கணிச்சது எல்லாம் கரெக்டுன்னு தெரியும். ஈவன் ஸ்டாப் லாஸும் வச்சுருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு வச்சுருப்பேன். 10% 30%. ஆனால் இந்த மனசு இருக்கு பாருங்களா, படப்படன்னு அடிக்கும். அப்போ தான் தெரியும் அந்த ரியாலிட்டி என்னன்றது. அந்த ஆர்டர் போட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்கறது கூடிய மனநிலை இருக்காது. லாபமாயிருமோ, கீழே போயிடுமோ, லாபத்தை நஷ்டமாயிடும். ஃபிக்ஸும் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர். சிலவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்களே பயப்படுறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாதவங்களுக்கு அவ்வளோதான், உயிர் இல்லை கையில். ஏன்னா மொத்தமும் போயிடும். ஆமாம், $1 கோடி நீங்கள் வச்சுருக்கீங்க, $100 கோடி வச்சுருக்கீங்களான்னு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது. இது வந்து நீங்கள் விற்காத வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லைல்ல. சொல்லுங்கள். அக்கௌண்ட் 0 ஆகிடும். இப்போ நீங்கள் $100 போட்டிருக்கீங்க, சரி, வாங்குறதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கும், இவ்வளோ தான் வாங்க முடியும் அப்படின்னு. நீங்கள் அந்த அளவுகோலை இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லாட் சைஸ் அப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. 0.01 அப்படின்னு ஒரு லாட் சைஸ், 0.1ன்றது ஒரு லாட் சைஸ், 1 அப்படின்றது ஒரு லாட் சைஸ். இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் $1 கோடி வச்சுருந்தாலும் இந்த 0.01ன்றது ஒரு அளவுகோல். என்னுடைய 1 லட்சத்துலேருந்து இதை மட்டும் எடுத்து நீ ட்ரேட் பண்ணு. அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் ஏறுனா $1 கிடைக்கும். 0.01ன்றது லாட். இந்த லாட்டை நான் வாங்கிட்டேன்னா $1 லட்ச என்னுடைய ஓவரால் பணம். இந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அனுப்பிச்சா அதுக்கு பர்டிகுலர் அந்த வேல்யூவை மட்டும் தான் அது எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணும். இப்போ ஒரு பாயிண்ட் ஏறுனா எனக்கு $1 கிடைக்கும். என்கிட்ட இருக்கிறது $1 லட்ச தான். இப்போ மார்க்கெட் சும்மா ஒரு பாயிண்ட்ன்றது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஏறக்கூடியது. அப்போது அங்கே ஒரு 20 பாயிண்ட் ஏறும். கண்ணை மூடி கணக்கு $20. இப்போ நான் $1 லட்ச நான் எவ்வளோ தான் போடணும்? 0.01 தான் போடணும். ஆனால் இது தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே 1ன்னு போடுவாங்க. அப்போ நான் சொல்கிறது 0.01ன்றது ரொம்ப சின்ன சைஸ் லாட். இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்தீங்கன்னா 0.1. இப்போ 0.1 வந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஏறினாலே எவ்வளோ? 0.1, 1.0 இல்லை 0.1. ஃபஸ்ட்டு நான் சொன்னது 0.01 சொன்னேன். இப்போ நான் சொல்கிறது 0.1. 0.1ன்னு போட்டிங்கன்னு வைங்க, ஒரு பாயிண்ட் ஏறினாலே $10 ஆகும். ஆனால் உங்கள் மனசு என்ன தெரியுமா சொல்லும்? 0. அது எப்படா ஏறுறது? $20 எப்போ வருது? நம்ம 0.1 போடுவோம் அப்படின்னு போட்டால் கூட பரவாயில்லையே. அப்போ 0.1ன்னு போட்டால் ஒரு பாயிண்ட் ஏறுனுச்சுன்னு வைங்க, $10 கிடைக்கும். $10ன்னு வச்சுக்கோங்க. $10 நம்ம புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். $10 கிடைக்கும். அப்போ 10 பாயிண்ட் ஏறுனுச்சுன்னா $100. முதல்ல நீங்கள் 0.01 போட்டிருந்தீங்கன்னா $10 தான் கிடைக்கும். இப்போ $100 கிடைக்குதுல. பொதுவாக உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? போடுறா டக்குன்னு இவ்வளோ போகிறதுக்குள்ளே பெருசாக பார்த்துட்டு வந்துடலாம். இது கூட ஒரு கேஸில் ஒத்துக்கலாம். ஆனால் இன்னொரு கேஸ் இருக்குது. 1.0 போடுறா 1 போடு. 1.0 1.0. இப்போ 1.0னா ஒரு பாயிண்ட்டுக்கு $100 ஏறும். இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 10 பாயிண்ட் ஏறுச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? $1000. அப்போது மக்கள் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. $10 கிடைக்க வேண்டிய இடத்துல $10 தான் கிடைக்கணும், அதுக்கு அவ்வளோதான் அளவு இருக்குது. இதுதான் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. இது தெரிஞ்சிக்காம இருக்கிற பணத்துக்கு வச்சிருக்கிறதே 10,000 தான். இந்த 10,000த்துக்கு 1ன்னு போடுவாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மேலே போயிட்டா ஓகே, லாபம் தப்பிச்ச. அதே கொஞ்சம் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அக்கௌண்ட்டில் பணமே இருக்காது. 0 ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பணம் நஷ்டமாயிடுச்சு, கம்பெனி எடுத்துக்குவோம் அவங்க காசை, நஷ்டமாயிடுச்சுன்னு. இதுதான் விஷயம். நீங்கள் சொன்னீங்களே எனக்கு லாபம் வரப்போ நான் விற்றுக்கிறேன்னு,
அப்போ நஷ்டமாகி உங்களுடைய அக்கௌண்ட் 0 ஆகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கிளியராக சொல்கிறேன், 1,00,000 ரூபாய் இருக்குது, மைனஸில் 10 பாயிண்ட் போயிடுச்சு. நான் 1ன்னு போட்டுட்டேன். 1ன்னு போட்டால் நான் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன கணக்கு நீங்களே இப்போ சொல்லலாம். 10 பாயிண்ட் இறங்கிருச்சு. இப்போ எவ்வளோ போயிருக்கும் அக்கௌண்ட்டில்? 10,000 ரூபா போயிருக்கும். 1,00,000 ரூபாயில் 10,000 ரூபா போயிருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு 1000 ரூபா நான் சொல்லியிருக்கேன். சாரி, 1ன்னு போட்டால் 100 ரூபான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? 1000 ரூபா போச்சு. இப்போ ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா 1,00,000 ரூபாயில் என் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் இல்லைன்னு அர்த்தம். இப்போ 1,00,000 ரூபாயில் என் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் இல்லை. 1000 ரூபாய் இப்போ நான் பயந்து போய் வெளியே வந்துட்டேன்னா 1000 ரூபாய் இல்லை, மீதி எவ்வளோ தான் இருக்குது? 999. இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணிக்கலாம். 99,999. இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, அதே நீங்கள் இப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட்டில் இருக்கிறதே 10,000 தான். 1000 ரூபா போச்சா, 10% காலி, மீதி இப்போ எவ்வளோ இருக்கும்? 9,000 ரூபா. 9,000 ரூபா தான் இருக்குது. இதை வச்சு தான் அடுத்து ட்ரேட் பண்ணணும். இதே 1ன்னு போடுற இடத்துக்கு பதில் 10ன்னு போட்டாங்கன்னு வைங்க, 0. அவ்வளோதான். என்ன 10 பாயிண்ட்டுக்கு 0 ஆயிருக்கும் அக்கௌண்ட்டு. 0 ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த பணம் திருப்பி வராது. சப்போஸ் இந்த 10ன்னு போட்டு கிளிக் பண்ணுறதுக்குள்ளே ஆர்டர் போட்டு இந்த டைமே கொடுக்காது மார்க்கெட். நீங்கள் மவுஸை பிடிச்சி ஆர்டர் போட்டு திருப்பி ஆர்டரை நீங்கள் அழுத்துறதுக்குள்ளே அக்கௌண்ட் 0 ஆயிரும். அந்த அளவுக்கு மார்க்கெட் பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இதை தான் நாங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லித்தரோம். இது தெரியாமல் உள்ளே வந்தால் மொத்த பணமும் காலி. இப்போ மொதல் ட்ரேடுக்கே ஒரு 50,000 காலின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ட்ரேடுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ ட்ரேடில் வந்து என்ன சூதாட்டம் மாதிரியா அது? இது சூதாட்டம் மாதிரின்னு சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் வந்து ஒரு $1000 வாங்குறேன் வச்சுக்கோங்க. ஒரு டாலர் வந்து 80 ரூபா. $1000 80,000 ரூபா கொடுத்து நான் வாங்குறேன். சரி, நான் வந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. அது எப்படி அது லாபம் வரும்? நான் விற்காத வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. $1000 அப்படியே இருக்கும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து பை சைட் போகுது அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை சைட் போகுதுன்னு வைங்க, அப்போ எனக்கு லாபம் அது. இன்கேஸ் எனக்கு லாபமாக போச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, ஹோல்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சப்போஸ் நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போணுச்சுன்னா போக போக உங்கள் பணம் கம்மியாகிட்டே வரும். திருப்பி கம்மியாகிட்டு நான் கேட்குறேன், எனக்கு புரியல. இப்போ 80 ரூபா வாங்கின டாலரு 78 ரூபா ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட $1000 அப்படியே தானே இருக்கும். உங்கள் $1000 எப்படி இருக்கும்? நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களே உங்கள் 1000 உள்ள பண்ணிட்டேன். அப்போ கீழே குறைய என்ன ஆகும்? கம்மியாயிட்டே வரும். ஓகேங்க, $1000 இருக்கும். $1000 கூடிய மதிப்பு தானே குறைஞ்சிருக்கும். $1000 மதிப்பு தான் ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கும். இது வந்து வேல்யூ பர்சன்டேஜ். இருங்க, நான் அப்படியே நான் விற்காம வச்சிருக்கேன். $1000 மதிப்பு குறைஞ்சிச்சு. 80,000 78,000 ஆயிடுச்சு. ஓகே, இல்லை 80,000 70,000 ரூபாய் ஆயிடுச்சு $1000. இப்போ நான் இதை வந்து அப்படியே வச்சுருந்துட்டு நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, அப்போ 85 ரூபா ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 85,000 ரூபா ஆயிடுது. $1000 85,000 ரூபா. அப்போ நான் விற்றா எனக்கு லாபம் தானே? கரெக்டு தான். இதை வந்து நம்ம பொதுவாக பார்க்குறப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா பருப்பு வியாபாரம் மாதிரி, இந்த பொருள் வாங்கியிருக்கேன், இந்த ரேட்டு பருப்பு அதிகமாச்சுன்னா நான் விற்கிறேன்னு. இதில் எப்படின்னா இதில் சம் கால்குலேஷன் இருக்குது. பிப்புன்னு சொல்லுவோம் அதை. இத்தனை பிப்புக்கு இத்தனை பாயிண்ட்டு, இத்தனை பாயிண்ட் ஏறிச்சுன்னா இவ்வளோ காசு அப்படின்னு அதில் பிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்னது தான். மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு 1/4% 1/2% தான் ஃப்ளக்சுவேஷன் காட்டும் ப்ரைஸில். ஆனால் இதில் ஏற்றத்தாழ்வு பெரிய அளவில் நஷ்டமாகிறதுக்கு காரணம் ஒவ்வொரு புரோக்கரேஜும் லிவரேஜ்னு கொடுப்பான் ஒன்று. லிவரேஜ்னால் என்னென்னா, நான் 1000 ரூபா போட்டிருப்பேன், ஆனால் எனக்கு லிவரேஜ் 20x 200xன்னு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஏறினாலே எனக்கு 200 ரூபா ஏறின மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் நான் கொடுத்தது 100 ரூபாயாக இருக்கும். இப்போ 100 ரூபா × 2x கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என் அக்கௌண்ட்டில் 200 ரூபா இருக்கிற மாதிரி கணக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் லிவரேஜ் மார்க்கெட் தான். இப்போ சும்மா நீங்கள் பணம் போட்டாலும் எவ்வளோ லிவரேஜ்னு நீங்கள் கேட்கும் மார்க்கெட்டு. அப்போ நான் வந்து இவ்வளோ லிவரேஜ் தான் எடுக்கணுன்ற கணக்கெலாம் இருக்குது. அப்போ 100x 200x 20,000xலாம் கொடுக்குற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்போ 200x 100xன்றது ஒரு டீசெண்டான லிவரேஜ். அப்போ நான் 1000 ரூபா போட்டேன்னா 2000 ரூபா இருக்கிற மாதிரி கணக்கு. ஸோ அப்போ லிவரேஜ், அப்போ நீங்கள் கணக்கு எடுத்தது எவ்வளோ? 1,00,000 ரூபா தானே. இப்போ லிவரேஜ் போட்டு பாருங்கள். 1,00,000 ரூபாய்க்கு 200x போட்டோன்னா எவ்வளோ ஆச்சு? 2 லட்சமா? 200 நான் சொல்கிறேன். அது 2x நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது 200x 2 கோடி. அப்படி தான் அது கணக்கு எடுத்துக்கும். கணக்கு எடுத்துக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ 2 கோடிக்கு நீங்கள் என்ன பர்சன்டேஜில் பிப்பு ஏறும், அத்தனை பிப்புக்கு தான் பாயிண்ட் உங்களுக்கு கால்குலேஷன் ஆகும். அப்போ நான் இருக்கிற பணத்தை இருக்கிறபடியே வச்சு ட்ரேட் பண்ணேன்னா
எனக்கு 20 ரூபா 25 ரூபா தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அதை பொறுத்து யாருமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பெருளவில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் லிவரேஜ்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லிவரேஜ்ன்ற வந்த விஷயத்தினால தான் நம்ம மக்கள் ஃபாரெக்ஸை நம்பி உள்ளே இறங்குறதும், அதில் அதிக லாபம் பார்க்கலாம்னு நினைக்கிறதும், அதில் அதிக நஷ்டத்தை சந்திக்கிறதும் இதுதான் காரணம். இந்த லிவரேஜ் தான் காரணம். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிறது அதுதான் சொல்கிறேன் இல்லையா? நான் வந்து ஒரு $100 வாங்குகிறேன். $1 80 ரூபா. $100 8,000மா? கரெக்ட். 80 ரூபான்னு கணக்கு போட்டுக்கோங்க. 80,000. 8,000. $100 வாங்குறீங்க. 80,000. 8,000 ரூபாய். 8,000 ரூபா. இப்போ நான் அதை ஈவினிங் பார்த்தா 7,800 ஆகிடுது. 7,500 ஆகிடுது. நான் விற்கல. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே. நாளைக்கு வந்து 85 ஆகிடுது. அது 8,500 ஆகிடுது. 500 ரூபா லாபத்தில் போகுது. அப்போ நான் விற்கிறேன். அதுதான் ட்ரேடா? இதுதான் ட்ரேடு. ஆனால் இந்த ட்ரேடுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் தான் விஷயம் இங்கே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போது நீங்கள் சொல்கிறது என்னென்னா 8,000 ரூபா என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த 8,000 ரூபா கரன்சியாக நான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் இங்கே விசிபிளாக ஒரு மணியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வேறு. இப்போ கோல்டு மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிறீங்க. கோல்டு வாங்கிட்டேன், கோல்டை நான் இது விற்றதுனால எனக்கு இந்த ஆச்சுன்னு ஃபிசிக்கலாக திங்க் பண்ணுறீங்கல்ல. இதே ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் அங்கே வாங்கி ஒரு ஃப்ளக்சுவேஷனில் விற்கிறீங்கன்னா அதோடைய வேல்யூ அப்படி இருக்காது. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு ஃபாரெக்ஸில் வந்து ஒரு கமாடிட்டியில் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க. நார்மலாக ஒரு கோல்டை நீங்கள் நேரடியாக வாங்கி நாளைக்கே அதில் ஒரு 5,000 ரூபா வித்தியாசமாக இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு ஒரு 5,000 ரூபா வித்தியாசம்னா நீங்கள் டேரெக்டாக கோல்டில் போய் ஒரு காயின் வாங்கி விற்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த 5,000 ரூபா உங்களுக்கு லாபமாக தெரியும். ஆனால் ஃபாரெக்ஸில் அப்படி கிடையாது. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபாரெக்ஸில் என்னென்னா நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு லிவரேஜ்னு கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ரூபா எடுக்கிறீங்க, அதுக்கு லிவரேஜ்னு அவன் கண்டிப்பாக கொடுப்பான். அந்த லிவரேஜை வச்சு தான் நீங்கள் ட்ரேடே பண்ண முடியும். அந்த லிவரேஜ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்ம நார்மலாக வாங்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பட் அதுக்குள்ளே ஃபண்டு கொடுத்ததுமே லிவரேஜ்ன்ற ஒரு அமௌண்ட்டை ஆட் பண்ணிடுவான். அவனுடைய பணத்தை உள்ளே ஆட் பண்ணிடுவான். இதுதான் பொதுவாக நடக்கக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 10,000 ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க. அவன் ஒரு 2x கொடுத்துட்டானா இப்போ எவ்வளோ இருக்கிறதா கணக்கு உங்களுக்கு? 20,000 ரூபா இருக்கிற மாதிரி கணக்கு. லாபம் வந்ததுன்னா $1 எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா உங்களுக்கு $2 வந்த மாதிரி. ஓகேவா? இன்கேஸ் நஷ்டம் ஆச்சுன்னு வைங்க, உங்கள் பணம் எவ்வளோ போயிருக்கும்? $1 போயிருக்கும்ல. ஆனால் அவனோட லிவரேஜ் ஃபண்டும் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பிப்புன்னு கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த பிப்போடைய வேலை கம்மியாக வரப்போ நம்ம நினைக்கிறோம் $2 தானே கம்மியாக இருக்குது. ஆனால் பிப்பு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். நான் என்ன சொன்னேன், 1 பாயிண்ட் கம்மியானா 0.01ன்னு போட்டால் பரவாயில்ல, 1 பாயிண்ட் கம்மியாகும். இதே நான் 10ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜ் விலை என்ன தான் கம்மியாக இருக்கும்? 2 பாயிண்ட் கம்மியானதுக்கு $2 தான். ஆனால் நான் 10ன்னு போட்டேன்னா $200 கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அப்போது நான் 1ன்னு போட்டிருந்தேன்னு வைங்க, $20 தான் கம்மியாக இருக்கும். 0.01ன்னு போட்டேன்னா $2. இதே நான் 0.01ன்னு போட்டேன்னா 2 பைசா. நான் அந்த இடத்துல என்ன நம்பர் போட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன்றது தான் இங்கே விஷயம். இது தெரியாமல் தான் இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த பாயிண்ட் எவ்வளோ வேல்யூ நான் உள்ளே கொடுக்கணும்னு தெரியாமல் தான் மொத்த பணமும் காலியாகிறது. ஃபாரெக்ஸில் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த இது ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு புரியும். ஆமாம், நல்லா புரியும், கண்டிப்பாக புரியும். ஆனால் பாமரர்களுக்கு சாதாரணமாக ட்ரேட் பண்ண வரலான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு விளங்காத ஒரு விஷயமாக தான் நம்ம இப்போ பேசின ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. ஆமாம். அப்போ இதை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்களில் எளிய வகையில் பாமரனுக்கும் புரிய வகையில், குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு புரிகிற வகையில் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கண்டிப்பாக இந்த ஃபாரெக்ஸில் என்னென்ன இருக்குன்றது, இன்னும் டெப்த்தாக என்ன இருக்குன்றத இன்னும் புரிகிற மாதிரி நம்ம சார்ட்லாம் போட்டு சொல்ல முடியல பார்ப்போம். சந்திப்போம், அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.